பணித்துளிகள் ஜனவரி 27, 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு தேவைகளை சந்திக்கிற தேவன். தியான வசனம் யாத்ராகம் 20:15. களவு செய்யாதிருப்பாயாக. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நம் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு நம் தேவனிடம் அளவற்ற ஆற்றல் திறனும் எல்லா வளங்களும் உள்ளன. ஏனெனில் தேவனே எல்லாவற்றையும் படைத்தவர். உலகில் உள்ள எல்லாம் அவருக்கே சொந்தம். மேலும் நம்முடைய தேவைகள் என்னவென்று நமக்கு தெரிவதற்கு முன்னமே அவை எல்லாம் அவருக்கு தெரியும். தேவன் தமது மக்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு தேவன் எப்பொழுதும் ஆசையோடு காத்திருக்கிறார். ஆனால் அவர் அப்படி செய்வதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆசைகளின் படி அல்ல, நம்முடைய தேவைகளின் படி அவர் நமக்கு தருவார். இதை நம்பி நாம் காத்திருக்க வேண்டும். காத்திருத்தல் என்றால் சும்மா உட்கார்ந்து இருப்பது அல்ல. அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். இதையெல்லாம் நாம் புரிந்திருந்தால் நாம் களவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. மேரி ஸ்லெசர் என்பவர் ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஒரு நற்செய்திய பணியாளர். இப்பொழுது நைஜீரியா என்று அழைக்கப்படும் கலாபார் எனும் இடத்திற்கு அவர் 1800களின் இறுதியில சென்றார். அந்த காலத்தில் அவர் மிகவும் பிரபலமானவர் அல்ல. ஆப்பிரிக்காவுக்கு போவதற்கு முன்பு ஒரு தொழிற்சாலையில் சாதாரண வேலை செய்து வந்தார். வீட்டை விட்டு புறப்பட்ட போது அவரிடம் பணம் இல்லை, பணக்கார ஆதரவாளர்களும் இல்லை. அவருக்கு இருந்தது ஒன்றே ஒன்றுதான், இயேசு என்னை கவனித்துக் கொள்வார் என்ற உறுதியான விசுவாசம் மட்டுமே இருந்தது. கலாபாரில் மேரி கடுமையான வெப்பத்தையும் நோய்களையும் தனிமையையும் பசியையும் சந்திக்க வேண்டியிருந்தது. ஒருமுறை சாப்பிட ஒன்றும் இல்லாதிருந்தார். கர்த்தாவே, நீர் என்னை இங்கே அனுப்பினீர், நீரே எனக்கு உணவளிக்க வேண்டும் என்று ஜெபித்தார். அன்று இரவு தன் குடிசையில் அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது வெளியில் சத்தம் கேட்டது. கதவை திறந்த போது கிராம பெண்கள் சிலர் ஒரு கூடை நிறைய உணவுடன் நின்றிருந்தனர். சேனைக்கிழங்கு இருந்தது, மக்காச்சோளம் இருந்தது, மீன்கள் இருந்தன. நீங்கள் பசியாய் இருப்பீர்கள் என்கிற எண்ணம் வந்தது, அதனால்தான் இவற்றை எல்லாம் கொண்டு வந்தோம் என்றார்கள். மேரி அவர்களுக்கு நன்றி சொன்னார். அவர்கள் தங்கள் வீட்டிற்கு திரும்பி சென்ற பிறகு, என் தேவையை நீர் அறிந்திருக்கிறீர், எனக்கு தேவையான உணவை கொடுத்ததற்கு நன்றி என்று தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபித்தார் மேரி. நம்முடைய தேவைகளையும் கூட நாம் தேவனிடம் கேட்போம். தேவன் அதை தருவார் என்று நம்புவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்.